அதிமுக ஆரம்பித்த 6 மாதத்தில் சந்தித்த முதல் தேர்தல் திண்டுக்கல் தேர்தல். இந்த திண்டுக்கல் தேர்தலில் ஆளும் கட்சி திமுக, அடுத்த எதிர்கட்சியா திமுகவுக்கு எதிர்கட்சியா இருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையிலான சிண்டிகேட், அகில இந்திய அளவில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ். 4 முனை போட்டி அந்த தேர்தல். அதாவது சினிமாவில் மட்டும்தான் அப்படி ஒரு காட்சியை நீங்க பார்க்க முடியும். புரட்சித் தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா, இப்ப காலையில 10 மணிக்கு வர்றாருன்னு தகவல் வருது, அதிகாலை 5 மணிக்கே போய் வந்து நின்றுவாங்க ஒரு நெருக்கத்தில் பார்க்கணுங்கிறதுக்காக. இப்படி ஒரு ஈர்ப்பு மிக்க ஒரு தலைவராக புரட்சித் தலைவர் சந்தித்த முதல் தேர்தல். ஆளுங்கட்சிக்கு வழக்கம் போல பணபலம், படைபலம், எல்லா விதமான அதிகார துஷ்பிரயோகம் அப்படி இருந்த அந்த தேர்தலில் புரட்சித் தலைவர் அவருடைய பிரச்சாரம், அவருடைய வேட்பாளர் ஒரு அறிமுகம் இல்லாத வழக்கறிஞர் மாயத்தேவர், திமுக சார்பில் அவர் முத்துராமலிங்கம். அந்த தேர்தல் களம் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கட்சியிடத்திலும் ஒரு போட்டி. என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் நினைக்கிறாரு இவங்க 2 பேரும் பிளவுபட்டதனால நாம ஜெயிச்சிருவோம்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட அந்த தேர்தல் களத்தில் எல்லோரும் சொந்த செலவில் தேர்தல் பணியாற்றினார்கள். புரட்சித் தலைவர் செல்வாக்கு என்ன என்பதை உலகமறிய செய்த தேர்தல் அது.